ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா யூஐஏசி வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்காக ரெக்ரூட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. அது வந்து பார்க்கலாம். நம்ம மொத்த வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் 696. ஆனால் தமிழ்நாட்டில் எவ்வளோ வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஜென்ரலுக்கு வந்து 82, எஸ்சிக்கு வந்து 31, ஓபிசிக்கு வந்து 18. இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீ ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டு மெயின்ஸ் போகும்போது இதில் இன்ட்டு 7, இது இன்ட்டு 7 வந்து பார்த்தீங்கன்னா 574 பேர் தான் வந்து மெயின்ஸ் எக்ஸாம், ஜென்ரலில் வந்து மெயின்ஸ் எக்ஸாம் எழுத முடியும். அதே மாதிரி வந்து இதுக்கு எஸ்சிக்கு வந்து இன்ட்டு 7, ஓபிசிக்கு வந்து இன்ட்டு 7, இத்தனை பேர் தான் வந்து மெயின்ஸ் எக்ஸாம் வந்து ஓபிசியில் வந்து இன்ட்டு 7 வந்து போட்டிங்கன்னா 126 பேர் வருவாங்க. 126 பேர் தான் வந்து ஓபிசியில் வந்து மெயின்ஸ் எக்ஸாம் வந்து எழுத முடியும். மொத்த டோட்டல் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 131. இது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 14th ஆகஸ்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 28 ஆகஸ்ட்டு. ப்ரிலிம்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 22 செப்டம்பர் வந்து ப்ரிலிம்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ மெயின்ஸ் வந்து எல்லாம் ஒரு நாள் தான். மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 23 அக்டோபர். இது வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து என்ன தேவைன்னா, நம்ம வந்து கிராஜுவேட் முடிச்சிருக்கணும், இந்த ரெகனைஸ் யூனிவர்சிட்டி மூலியமா சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கணும், நம்ம வாங்கியிருக்கணும். அதே மாதிரி வந்து இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே. நம்ம ரீஜனல் லாங்குவேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ரீஜனல் லாங்குவேஜில் நம்மளுக்கு எதுவும் தெரியணும், படிக்கவும் தெரியணும், எதுவும் தெரியணும், அப்பா பேசவும் தெரியணும். இது மூணுமே தெரியணும். நம்ம மெயின்ஸ் முடிச்சிட்ட அப்புறம் ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று எழுதுவோம். அது கண்டிப்பாக நம்ம ஆதார் கார்டும் கண்டிப்பாக எடுத்துன்னு போய் ஆகணும். மெயின்ஸ் முடிச்சிட்டப்பா ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட் வைப்பாங்க, அதில் வந்து ஆதார் கார்டு எடுத்துன்னு போகணும். ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 18, மேக்ஸ் வந்து 28. ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர் வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்துறாங்க. ஓபிசி வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓபிசியில் வந்து நான் கிரிமிலியர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நான் கிரிமிலியர் நீங்கள் எல்லாரும் வந்து பிசி சர்டிஃபிகேட் வச்சிருப்பீங்க, அது வந்து செல்லுபடி ஆகாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிரிமிலியர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது நான் கிரிமிலியர் வந்து யார் கொடுப்பாங்கன்னா, அவங்க அப்பாவுக்கு வந்து 6 lakh கம்மியாக இருக்கணும். 6 lakh வந்து சேலரி வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து கம்மியாக இருந்தால் தான் வந்து ஓபிசி வந்து நான் கிரிமிலியர் வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. நீங்கள் விஓ ஆஃபீஸ் மூலியமா போய் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 வாரத்தில் கிடச்சிரும் உங்களுக்கு. அப்போ எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, ஓபிசி ஜென்ரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500 rupees. ஓபிசி ஜென்ரல் வந்து ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 rupees. அதே மாதிரி வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து எவ்வளோ ஃபீஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees. ப்ரிலிம்ஸ் வந்து எப்படி இது பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ஐபிபிஎஸ் மாதிரி தான். எல்லாமே ஐபிபிஎஸ் எஸ்பிஐ நம்ம இது பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான், சேம்ஸ். அது எல்லாமே அதே மாதிரி தான். 60 நிமிஷம் தான். இங்கிலீஷ் வந்து 30 மார்க்கு, கான்ஸ் 35 மார்க்கு, ரீசனிங் வந்து 30, எல்லாமே அதே சேம் தான். ஆனால் என்ன வித்தியாசம்னா மெயின்ஸ் தான். மெயின்ஸ் தான் ரொம்ப ரொம்ப வித்தியாசமே இது எல்லாத்தோட. ஏன் அப்படி ரொம்ப வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசனிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின், அப்போ 50 மார்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் 40 கொஸ்டின் 50 மார்க், இங்கிலீஷ் 40 கொஸ்டின் 50 மார்க்கு. 2 hours தான் உங்களுக்கு டைமு. 2 hours தான் டைமு. இன்னொரு விஷயம்னா இதில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் வந்து என்னன்னா, செக்ஷனல் கட் ஆஃப் வந்து இருக்காது. ப்ரிலிம்ஸில் உங்களுக்கு செக்ஷன் கட் ஆஃப் வந்து இருக்கும், ஆனால் மெயின்ஸில் உங்களுக்கு செக்ஷனல் கட் ஆஃப் இருக்காது. வெறும் ஓவரால் கட் ஆஃப் தான். அதனால உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜென்ரல் அவேர்னஸும் கம்ப்யூட்டர் நாலேஜ் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் கட் ஆஃப் வந்து நல்லா ஏறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ. இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்போ கமெண்ட்டும் பண்ணுங்கள்.